Welcome students. Now we shall start part 2 of your chapter 16 data visualization using Python plots. In last chapter we have seen what is data visualization and how to use Python program to draw different types of chart and all we have seen now students, and what are the different buttons and what is the program, what are the different function, which library we have to use in Python. Matplotlib. Under Matplotlib, what module we are going to use? Pyplot. Then as PLT is a variable, that is object what we are creating, and the variable which da நம்ம ஒவ்வொரு function use பண்றோம். Plotங்கிற function x-axis line chart draw பண்றதுக்கு, x label it is used to give a name for the x-axis, y labelங்கிற function it is used to give a name for y-axis. Then title is a function used to give title. Legend is a function to display the description of the chart, and show is the function used to display the chart. This and all we have seen in last chapter, and in this part 2 we are going to see some special plot types. Then line chart, it is a chart which displays the information as a series of data points. And the data points என்னன்னு சொல்லுவோம்னா marks, over marker, over point over marker னு சொல்லுவோம். இதெல்லாம் these points are connected using straight line segment. So இதை யூசுவலாக எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இந்த லைன் சார்ட்டு ஒரு டேட்டா வந்து ஒரு வேரியஸ் டைம் பீரியடில் எப்படி அது ஸ்கேட்டர் ஆகிருக்கு, எப்படி அது ட்ரெண்ட் ஆகிருக்கு, எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. A line chart is often used to visualize a trend in data over intervals of time series. ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம எந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணணும்னா லைன் சார்ட்டு யூஸ் பண்ணுவோம். க்ரோனாலஜிக்கல்னா டைம் பீரியட். இப்போ see this program, இயர்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டோம் ஒரு லிஸ்ட்டாக. தென் பாப்புலேஷன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. See these variables you can give any name students. இது வந்து ஈஸிலி மீனிங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டோட்டல் பாப்புலேஷன் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கு. ஈவன் நீங்கள் இது எக்ஸ் இது ஒய்னு கூட கொடுத்துக்கலாம். தென் பிளாட் எதுக்கு? லைன் சார்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு. இயர்ஸ் எது ரெண்டுமே பேஸ் பண்ணி, இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி லைன் சார்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது, ஒய் ஆக்சிஸ்க்கு இது. தென் டைட்டில் கொடுத்தாச்சு, லேபிள் எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள், ஒய் லேபிள், ஷோ. This is the output you will get. So x axisல அந்த years வந்துருச்சு, y axisல population வந்துருச்சு. This is the output you are getting. Similarly bar chart, இது வந்து ஒரு common type of chart. இது வந்து categories. It shows the relationship between a numerical variable and a categorical variable. So the bar chart என்ன பண்ணும்? It shows you the relationship between the numerical variable and the categorical variable. It represents categorical data with rectangular bar. Each bar has a height corresponds to the value. And the bar oda height da value represent பண்றது. So the bars can be plotted verticalaவும் இருக்கலாம், horizontalaவும் இருக்கலாம். So it is useful when we have to compare a given numerical value on a different category. ஒரு வேல்யூவை different categoryல வியூ பண்ணோம்னா நம்ம பார் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? லைன் சார்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? பிஎல்டி டாட் பிளாட். அதே மாதிரி பார் சார்ட்டுக்கு பிஎல்டி டாட் பார். see the program. இப்போ தமிழ் இங்கிலீஷ் ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, அதனோட மார்க்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து லேபிளுங்கிற ஒரு லிஸ்ட்டு நேம் கொடுத்துருக்கோம், இதுக்கு யூசேஜ். இதுதான் நம்ம டேட்டா. தென் ஒய் பொசிஷன், ஒரு வேரியபிளில் ரேஞ்ச், அதாவது இதனோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும். லென்த் ஆஃப் லேபிள், எத்தனை லேபிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் லென்த் ஆஃப் லேபிள்ஸ். தென் அதில் நம்ம ரேஞ்சு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ 5 1 2 3 4 5 6 இருக்கா? இப்போ ரேஞ்ச் என்ன க்ரியேட் ஆகும்னா 1 2 3 4 5 6, 0லேருந்து 5 வரைக்கும் ரேஞ்சு க்ரியேட் ஆகிடும். நவ் பிஎல்டி டாட் பார் ஒய் பொசிஷன், ஒய் பொசிஷனில் என்ன இருக்குது? அந்த ரேஞ்ச் இருக்கா? 1 2 3 4 5. தென் யூசேஜ், யூசேஜில் இந்த வேல்யூஸ். தென் எக்ஸ் ஸ்டிக், ஒய் பொசிஷன் லேபிள், லேபிள் கொடுத்துறோம் எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஸ்டிக். தென் ஒய் லேபிள், ஒய் ஆக்சிஸ் லேபிள், டைட்டில் அண்ட் ஷோ. ஸோ திஸ் இஸ் இந்த எக்ஸ் ஸ்டிக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் இல்லையா, தமிழ் இங்கிலீஷ், அதுக்காக தான் இந்த இது.
Xtick is used to give name to each bar. Y position அப்படிங்கிறது 1 2 3 0 1 2 3 4 5 ஜெனரேட் ஆகிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இந்த லேபிள் இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0க்கு ஃபஸ்ட்டு, 1க்கு செகண்டு, 2க்கு இது அது. தென் அந்த வேல்யூஸ் பார் ட்ரா பண்ணுறது எது, அந்த ஒவ்வொன்றுக்கும் யூசேஜில் இருக்கிற வேல்யூ எடுத்து பார் ட்ரா பண்ணும். ஸோ அந்த ஒய் பொசிஷன் இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒய் பொசிஷன் ஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் ஒய் பொசிஷன் சம் வேல்யூஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் கிவிங் திஸ் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எத்தனை லென்த்துக்கு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு LEN ஃபங்க்ஷன், எவ்வளோ லேபிள் நம்ம கொடுத்துருக்கோம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு LEN. தென் அதை வச்சு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 0 5னா 0 1 2 3 4 வரைக்கும் ரேஞ்சு க்ரியேட் பண்ணும். அந்த இது வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கும். அதில் இருக்கிறதையும் யூசேஜையும் கம்பேர் பண்ணி பார், அது மாதிரி அதில் இருக்கிறதையும் லேபிள்ஸ் கொடுக்கறது Xtick. Xtick இஸ் யூஸ் டு கிவ் நேம் டு ஈச் ஸ்டிக், ஈச் பார். ஸோ லேபிள் என்ன பண்ணும், இட் ஸ்பெசிஃபைஸ் த லேபிள் ஃபார் த பார். யூசேஜ் அசைன் வேல்யூஸ் டு த லேபிள் ஸ்பெசிஃபைட். Xtick எதுக்கு, யூசேஜ் எங்கே கொடுத்துருக்கோம், இது வந்து சம் நேம், எனி நேம் வி கேன் கிவ். Xtick display the tick mark along the x-axis at the values represented. Then specify the label for each tick mark. ஃபஸ்ட்டு டிக் மார்க் ஜெனரேட் ஆகி ஒவ்வொரு டிக் மார்க்குக்கும் ஒரு நேம் லேபிள் கொடுக்கும். இங்கே கீழே லேபிள் வந்திருக்கு இல்லையா, இதுதான் இந்த டிக் மார்க். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் கொடுக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் Xtick. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது. Then this is important 5 mark question. Key differences between histogram and bar graph. இப்போ நீங்கள் இது பார்த்தது பார் கிராஃப், இதுக்கும் histogram I have shown you. This is histogram. Different values இருக்கும், ஒவ்வொன்றே தனித்தனியாக நம்ம வியூ பண்ணிக்கலாம். இது ஹிஸ்டோகிராம். அதே பார் சார்ட்டுங்கிறது அது கொடுத்துருக்கு பாருங்கள், காலம் சார்ட். இது பார் சார்ட். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see now. Histogram refers a graphical representation that displays the data by the way of bar to show the frequency of numerical data. So a bar graph is a pictorial representation of the data that uses bar to compare different categories of data. Compare பண்ணுறதுக்கு, different categories compare பண்ணுறதுக்கு பார் கிராஃப். அதே ஒரு டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதனோட ஃப்ரீக்குவென்சி காமிக்கிறதுக்கு ஹிஸ்டோகிராம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் மார்க்கு 2000 எவ்வளோ, 2016 எவ்வளோ, 2017 எவ்வளோ, அந்த ஃப்ரீக்குவென்சி காமிக்கணும்னா we can use histogram. இதுக்கு பார் கிராஃப் எப்படி யூஸ் பண்ணலாம், பார் கிராஃப் அப்படி யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்னென்னா கம்பேர் பண்ணிக்கலாம், எல்லாமே அட் அ டைமில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ we can compare. Then histogram represents the frequency distribution of continuous variables. Conversely, a bar graph is a diagrammatic comparison of discrete variable. இது கண்டினியூஸ் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன், இது தனித்தனியாக ஒவ்வொரு வேரியபிள், இதில் எத்தனை இருக்குது, இங்கிலீஷ் மார்க் எவ்வளோ இருக்குது, மேக்ஸ் மார்க் எவ்வளோ இருக்குது, தமிழ் மார்க் எவ்வளோ இருக்குது, தனித்தனி வேரியபிளில் இருக்கிற கம்பேரிசன், தட் இஸ் பார் கிராஃப். இது வந்து இப்போ இங்கிலீஷ் மார்க்கே வந்து டிஃப்ரெண்ட், 2005 எவ்வளோ, இல்லைன்னா குவார்டர்லி எவ்வளோ, ஹாஃப் இயர்லி எவ்வளோ, ஒவ்வொரு டைம் பீரியட் அதனோட டிஸ்ட்ரிபியூஷன். ஹிஸ்டோகிராம் presents numerical data where bar graph shows the categorical data. Histogram is drawn so that there is no gap between the bar. கண்டினியூஸாக இருக்கும், பட் இதில் பார் கிராஃபில் ஒவ்வொரு பார்க்கு இன் பிட்வீன் கேப் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். தென் ஹிஸ்டோகிராமில் வரதெல்லாம் நம்பர்ஸ் which are categorized together to represent range of data. பார் கிராஃபில் வரதெல்லாம் இண்டிவிஜுவல் என்டைட்டிஸ், இதில் வர்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்டைட்டிஸை குறிக்கும். ஹிஸ்டோகிராமில் இருக்கிற ஒவ்வொரு பாரும் ஒவ்வொரு நம்பரை குறிக்கும். Then in case of bar graph, it is quite common to rearrange the block from highest to lowest. நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் ஹிஸ்டோகிராமில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும்
They are shown in the sequence of classes. The width of the rectangular block in histogram may or may not be same, while the width of the bar in bar graph எல்லாமே சேமாக இருக்கும். பார் கிராஃபில் வித் அதனோட வித் ஹிஸ்டோகிராமில் சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பை சார்ட், ஆல் ஆஃப் யூ நோ. ஸோ பை சார்ட்டில் என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் பை சார்ட். தட் இஸ் ஒரு ஹோலில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு காமிக்கிறது என்னது, bar chart. So it is most common type of chart, circular graph which is divided into slices to illustrate numerical proportion. The point of pie chart is to show the relationship of the parts out of a whole. So அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா பைங்கிற ஃபங்க்ஷன். அதில் ஆட்டோ பிசிடி, ஆட்டோ பர்சன்டேஜுங்கிற பராமீட்டர் எதுக்குன்னா பர்சன்டேஜ் வேல்யூ நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணணும் ஒவ்வொரு பார்ட்லேயும். இப்போ 0.2Fனா 2 டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னு ஃப்ளோட் வேல்யூ தான் எஃப். ஃப்ளோட் வேல்யூ அதில் 2 டெசிமல் பிளேசஸ் வேணும், பர்சன்டேஜ் வேல்யூ. அது பாருங்கள் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கா. இதை 0.1ன்னு கொடுத்தா 1 டெசிமல் பிளேசஸில் வரும். இங்கே எஃப்க்கு பக்கத்தில் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். ஸோ இது வந்து அந்த ஃபார்மேட்டை இண்டிகேட் பண்ணுறது தான் ஆட்டோ percentage value. Automatically percentage value எவ்வளோ கொடுக்கணும். ஆட்டோ பிசிடி இஸ் அ பேராமீட்டர். இது எது கொடுக்குறோம், பாருங்க ஆட்டோ பிசிடி. இப்போ இங்கே 0.1F பர்சன்டேஜ் கொடுத்துருக்கா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். 1 டெசிமல் பிளேஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்க 0.1%, இங்கே அதே தான் 0.1%. இங்கே 0.2னா 2 டெசிமல் பிளேசஸில் யூ வில் கெட் இட். ஸோ ஆட்டோ பிசிடிங்கிற பேராமீட்டர் எதுக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயே டிஸ்பிளே ஆகிற அந்த பர்சன்டேஜ் வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்ணணுன்ட்டு அதை ஃபார்மேட் பண்ணுறோம். அதுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் யூ ஷுட் எண்ட் வித் பர்சன்டேஜ் சிம்பிள். அதுக்குள்ளே பர்சன்டேஜ் சிம்பிள் வரணும் அப்படின்னா டபுள் பர்சன்டேஜ் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம 0.2 கொடுத்துருக்கோமா. ஸோ யூ ஆர் கெட்டிங் த அவுட்புட் அஸ் 2 டெசிமல் பிளேசஸ். தென் இதில் செட் ஆஸ்பெக்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் உள்ள ப்ரப்போர்ஷன் எப்படி டிவைட் பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணுமா இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் அதிகம் ஒய் ஆக்சிஸ் அதிகமாக டிவைட் பண்ணுமா. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஸ் யூஸ் டு டிவைட். Auto PCT allows you to display the percentage value. Auto set aspect இது எதுக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எவ்வளோ ப்ரப்போர்ஷனில் டிவைட் பண்ணணும், ஈக்குவலாக டிவைட் பண்ணணும்னா ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். ஸோ சி திஸ் ப்ரோக்ராம் இம்போர்ட் மேட் பிளாட் லிப் கொடுத்துருக்கோம். சைஸஸ் ஒரு செட் ஆஃப் சைஸஸ் இருக்குது, லேபிள்ஸ் கொடுத்தாச்சு. தென் எப்படி ட்ரா பண்ணோம், பிஎல்டி டாட் பைங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுதான் வேல்யூஸ். இது வந்து லேபிள் ஈக்குவல் டு லேபிள்ஸில் இருக்க வேல்யூ எடுத்துக்கும். தென் ஆட்டோ பிசிடி செட் ஆஸ்பெக்ட் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. நவ் யூ ஆர் கெட்டிங் த அவுட்புட் லைக் திஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். நவ் டெல் மீ which is a Python package used for 2D graphics? இது ஆன்சர் matplotlib.pipplot. first one. Which is the answer? First one. Then identify the package manager for Python packages or module. Package manager வந்து pip. Then read the following code, identify the purpose of the code. pip version எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், திஸ் இஸ் ப்ராம்ப்ட், இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே தான் இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்கிறது கமாண்ட். pip ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்தா செக் pip வெர்ஷன், தட் இஸ் ஆன்சர். தென் இதனோட பர்பஸ் என்ன, pip லிஸ்ட் அப்படின்னா
லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால்டு பேக்கேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். தென் டு இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணோம். -u எதுக்குன்னா latest version, upgrading matplotlib to the latest version. அதுக்கு the upgrade, u for upgrade. இப்போ இதுக்குள்ள கோடிங் எதுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணோன்னா இந்த ஏபிசிடி 4 கோடிங் இருக்குது. எந்த கோடிங்? 1 2 3 4 5 1 4 5 1 தானே ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வராது, ஏன்னா 1 2 4 5 கொடுத்துருக்கு. 1க்கு 4 வருதா, 2க்கு 5, 3க்கு கொடுக்கல, ஸோ இது வராது. இது 2 3 5 1, 2க்கு 5ஆ, இதில் எல்லா வேல்யூஸும் கொடுக்கல. இதில் தான் 1 2 3 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. இதில் 1 3 4 1. ஸோ விச் ஒன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 வேல்யூஸும் கரெக்டாக கொடுத்துருக்கு. தென் ரீட் த கோட், ஐடென்டிஃபை த அவுட்புட். 3 2 அப்போ ஒய் ஆக்சிஸ் 3 2ன்னு கொடுத்துருக்கா. இதனோட அவுட்புட் எது? 3ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 2ங்கிறது ஒய் ஆக்சிஸ். இது அவுட்புட் வரும். டைப் பண்ணி பார்த்துடலாமா? செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோக்ராமில் போயிட்டு Ctrl+C பைத்தான் கிளிக் பண்ணி open. File newல போயிட்டு Ctrl+V. Control Ctrl+C, then module, Ctrl+V. Wait, session, type the program. What is the question given? Import matplotlib .pyplot as plot கொடுத்துருக்கா. இப்போ இதனோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது 3ங்கிறது 3 2 ஃபுல்லாக ஒரு ஆக்சிஸ் கிடையாது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கல. 3ங்கிறது ஒரு எக்ஸ் பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 3,2 அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வரும். 3ல் ஒரு வேல்யூ, இல்லை 2, இது வராது, இது வராது, இது வராது, இதுதான் வரும். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு டிஸ்பிளே ஆகும். 3 2 இது ரெண்டுக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் வரும். நிறைய வேல்யூஸ் கொடுத்தா தானே உங்களுக்கு இது வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோடிங்கை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்தாச்சு.
Now I am just opening Python. Python la poi just paste Control V. Now I am executing the program and seeing what output we are getting. PY16 hyphen 7. Save. See, nothing you are getting because அதோட பாயிண்ட் மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா உங்களுக்கு இதுதான். பிகாஸ் 3 ஒரு பாயிண்ட் 2 ஒரு பாயிண்ட் அவ்வளோதான், ஒரு பாயிண்ட் தான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தென் விச் கீ டு ரன் மாடியூல்? F5. Identify right type of chart using following key. The chart is often used to visualize trend in data over intervals of time அப்படின்னாலே line chart. Then chronological order, the line chart. Then read the statement, identify the right option from the following pie charts. To make a pie chart with matplotlib, we can use pie function, correct? Then auto PCT parameter allows you to display the percentage value using the Python string formatting, correct? So both the statements are correct. And then students, draw the output கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? இது x axis, இது y axis. இதில் இது another line, x axis, another இது. நம்ம என்ன பண்ணுவோம்? I will show you this. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துட்டு இதனோட அவுட்புட் சொல்லணும். தென் இதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். This and all given in that PDF I have given you. இந்த ப்ரோக்ராம் மட்டும் காப்பி பண்ணி I will show you that answer. Control C. Control V. Now save the program. Saving the program and the program type பண்ணி save பண்றேன். Now I am running the executing the program. So the output I have got, wait, I shall save. Saving that output in your directory folder. Save பண்ணியாச்சு. So bar chart, I am getting the answer in bar chart like that. Could you see, students? Just bar chart வந்து y axis ல 0 1 2 3 4 5 6 7 8 y axis. Then two types of chart வந்திருக்கு, ஒன்று blue color, ஒன்று green color. Then bar number no x axis title கொடுத்திருக்கு 2 4 6 8 10 அதனோட values. Wait, I'll show you.
Okay students, I shall show you that in separate video. So we are getting chart for that. As this is not visible in this window, I will show you separately. So this lesson will be easy to learn, easy to remember. I hope you have understood better. Now we shall wind up. Thank you. Shift Control S.